welcome to one and all. Today is a great day. I really welcome you all with my whole heart for this short film release today. Ye Matram, edited and directed by Yatra Srinivasan. Story and co-directed by Ramki Sitaraman. Produced by Saharini Ramakrishna Ramki Sitaraman. I really welcome our chief guest of tonight, Thiru Harshad Khan, filmmaker. Welcome, sir. Thiru Kandarabu, Professor. Welcome, sir. இது அருமையான தினம். அந்த படம் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு. ஸோ இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகள். முதல் நிகழ்வாக கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் டாக்டர் பிரியதர்ஷினி வீணை வாசிக்க அழைக்கின்றோம். அடுத்ததாக நம்ம ஆவலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஈவெண்ட் இப்போ. இந்த ஷார்ட் ஃபிலிம் டைட்டில் ஏமாற்றம், a change written and directed by யாத்ரா ஸ்ரீனிவாசன். இந்த படம் குறும்படமானது 22 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்கு. இந்த குறும்படத்தினை வெளியிட்ட அவர் சீஃப் கெஸ்ட் திரு ஹர்ஷத் கான் சார், ஃபில்ம் மேக்கர், வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக திரு காந்தாராபு சார், ப்ரொஃபஸர், அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். ஐ ரெக்வெஸ்ட் திரு கந்தாரபு சார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். கிவ் அ பிக் ஹேண்ட். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். இதில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் இன்புட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திரு ராம்கி சீதாராமன் அவங்க வந்து ரொம்ப அவர் ஒரு பேஷனேட் ஃபில்ம் மேக்கர். அவங்க மிஸ்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நல்ல கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்கூல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்தை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருந்தது. ஸோ அந்த ஸ்கிரிப்டையும் இங்கே இருக்கிற நம்ம டீமையும் வச்சு இந்த படம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ now I request all the actors and technicians to the stage and release the film with the chief guest Mr. Harshad Khan and Kandarabu. Please.
அவன் நம்மளை வாழ்நாள மறக்க முடியாத அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு வாங்கடா. அண்ணே செஞ்சிடுவோம்ண்ணே. நியூஸ் கன்ஃபார்ம். கேர்ஃபுல்லா இருங்க. கரெக்டா தெரியுமா உனக்கு? ஆமாண்ணே, இப்போதான் எனக்கே தெரிஞ்சது. இன்னைக்கு கச்சேரி கன்ஃபார்மா நடக்க போகுது. नवंबर से लेकर दिनों का समय है। அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா ஒரு ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளியோட இடத்துல, அதாவது யாத்ரா சீனிவாசன் அவர்களோட இடத்துல இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமைப்படுறேன். நானும் சீனிவாசன் சாரும் அந்த நடிகர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போவும் சாரோட நிறைய விஷயங்கள் அங்கே பார்த்து நான் வியந்திருக்கிறேன், அவரோட ஆக்டிவிட்டீஸ்லாம். அப்போ வந்து ஒரு பாரதியாரோட கவிதையை வந்து வாசிச்சிங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற ஒரு முழு கவிதையை வந்து அவர் ஸ்பீச்சுக்கு அந்த மேடைக்கு கூப்பிடுறப்போ முதல்ல அதை தான் வாசிக்கிறார். அப்படியே எல்லாம் ஸ்டன் ஆகிட்டோம். அந்த அளவுக்கு அந்த வாய்ஸ், அந்த த்ரோ எல்லாமே, அந்த ஆளுமைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்குரிய மொத்த உருவம் வந்து யாத்ரா சீனிவாசன் சார். பல கஷ்டங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பார், கண்டிப்பாக தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட இடத்துல இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நான் இன்னும் நிறைய கற்றுக்கணும். இந்த ஒரு படமே எனக்கு போதும். இப்போ நம்ம ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் நிறைய சொகுசான ஒரு சீட்டில் உட்காந்து, ஏசியில் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குற அந்த 3 மணி நேரத்தை, நல்ல படமோ எப்படியோ நமக்கு மனசு பிடிச்ச படமோ பிடிக்காத படமோ இருந்தாலும் அங்கே போய் பார்க்குற அந்த அனுபவத்தை தாண்டி இந்த ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு கொடுத்தது. அதான் உண்மை. இந்த பசங்க டான்ஸ் பண்ணது, அந்த பொண்ணு வீணை வாசித்தது, தென் இந்த படத்தில் வர்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா அவர் பண்ணியிருக்கிறதுக்காக நான் அவரை மனமும் வந்து பாராட்டுறேன். மாற்றம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சுட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்கய்யா. ஐயா ரொம்ப அருமையாக. நான் நடிப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன் ஐயா. நீங்கள் நிறைய படத்தில் எல்லோரும் சொல்லுவாங்க வாழ்ந்திருக்காங்க, கேரக்டர்ஸ் வாழ்ந்திருக்காங்கன்னெலாம் சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நான் ரியலைஸ் பண்ணேன், நீங்கள் உண்மையிலே ரொம்ப கேஷுவலாக அழகாக பண்ணியிருக்கீங்க. நான் நடிப்புலாம் சொல்லவே மாட்டேன். ஃபென்டாஸ்டிக்காக மூவ் பண்ணியிருக்கீங்க. படம் முழுக்க நீங்கள் நிற்கிறீங்க, மனசு நிறைஞ்சு நிற்கிறீங்க. அருமையாக இருந்தது அவங்க ஆக்டிங். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிற அந்த ஃபீல் எல்லாமே உங்கள் ஃபேஸில் இருந்தது. அந்த வில்லன் ஆர்டிஸ்ட் பயங்கரம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சார். ஆப்டான வில்லன் கேரக்டருக்கு ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருந்தீங்க. இன்னும் எல்லாருமே அருமையாக பண்ணியிருந்தீங்க. அண்டு படம் சூப்பர் சார், ஃபென்டாஸ்டிக். இல்லை சார் கூட இளைஞ்சி நிறைய பயணம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்களும். இந்த வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றி கூறி உங்கள் எல்லாத்திலிருந்து விடைபெறுறேன். தேங்க்யூ ஸோ மச். We'll inspire both, sir. Thank you so much. We'll do a lot of projects. Thanks for coming. ஷூட்டிங் அப்படின்னு வரும்போது தான் நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்க்கும்போது போர் அடிக்குதுன்னு கிளம்பிடுவோம். ஆனால் நடிக்கும்போது தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, அதில் என்னென்ன நம்ம பண்ண வேண்டியிருக்குன்ட்டு. இங்கே பார்த்தேன், டைட்டில் ஏமாற்றம்னு வச்சுருந்தீங்க. ஏமாந்துருமோன்னு நினச்சேன், ஏமாறல. பக்காவாக பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இட்டு போயிட்டீங்க. டிமானிட்டைசேஷனை காட்டி அது யாராக இருக்குது, என்னென்ன நடந்ததுன்றதை ஒரு சின்ன சின்ன ஆங்கிளில் காட்டியிருக்கீங்க. இந்த வில்லனா நடிச்சிருந்தது நல்லா பண்ணியிருந்தீங்க. படம் பார்த்த மாதிரி இருந்தது. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல. நிறைய படங்கள் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் கூட்டிகிட்டு ஒரு சின்ன படம் காட்டுறீங்க. என்னென்ன சொல்கிறேன், மினி மூவி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. கதை கரு அதை எப்படி கொண்டு போகணும், அந்த ஆர்டிஸ்ட்டை எந்த விதத்தில் எப்படி யூஸ் பண்ணணும், பக்காவாக யூஸ் பண்ணியிருக்காங்க டைரக்டர். நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் நிறையா பண்ணணும். எல்லாருமே வந்து கலை குடும்பம்னு சொன்னார், அவருக்கு தான் உண்மை. ஒரு ஹாலிடே இன்றைக்கி வந்து எல்லோரும் ஹானர் பண்ணணும். இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. இது பெரிய ஒரு பீச்சுக்கு வந்த மாதிரி இருக்குது. பீச்சுக்கு போய் தான் நம்ம அங்கே ஸ்டேஜில் பார்ப்போம் என்ன ப்ரோக்ராம் நடக்குது. காந்தி ஸ்டாச்சு ஆப்போசிட்டில் நேர்த்திடலில். பட் இங்கேயே ஒரு நேர்த்திடல் ஆகிட்டார். அந்தளவுக்கு ஒரு பக்காவாக எல்லாருமே ரொம்ப ஜென்யூனான ஆடியன்ஸ். எல்லாத்துக்கும் கரெக்டாக நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் கை தட்டினீங்க. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி.
தேங்க்யூ சார் கந்தாரோபோ சார். ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது தான் ஒரு ரைட்டருக்கு, ஒரு கிரியேட்டருக்கு கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ஃபில்முடைய ஒரு கான்செப்ட் நிறைய வரும். ஸோ அதுபோல் இவங்கெல்லாம் ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ஆர்டிஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன்ஸ் கொடுக்கறது இல்லாமல் பெரிய ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அத்தனை ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கமிங் டுடே. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஏழுமலை சார் ப்ளீஸ் கம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இனியன் ஒரு ஃபில்மில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் அது டைலாக்ஸே எல்லாமே எக்ஸ்பிரஷனில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. கூட இருந்த டீமுக்கெல்லாம் தெரியும். எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு ஐ மீன் அப்பா வந்து ஃபில்மில் இருக்கிறது, அவரை ஜெயராஜ் சார் தான் சொல்லுவார், சார் இது பெரிய விஷயம் சார் இது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ அப்பா ஃபில்மில் இருந்து அவரை நான் ஏற்கிற ஒரு விஷயம் இருந்தது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அவர் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு இதில் வாங்கியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் கிவ் பிக் ஹேண்ட் டு ஹிம். ஜெயராஜ் சார் சினி ஃபீல்ட்லேயும் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டப்பிங் ஸ்டுடியோ வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல் ஆக்டர். அவர் வந்து நிறைய சோஷியல் ஃபில்ம்ஸ்லாம் எங்கள் யாத்ராவுக்கு ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. சார் நல்ல ரியலி டேலண்டட். ஸோ அவர் இன்னும் நிறைய வரணும். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு அவர் தான் முக்கிய காரணம். ஏன்னா நான் வந்து ராம்கி சாரை அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏன்னா ராம்கி வந்து இந்த படத்தில் அதுக்கான ஸ்கிரிப்டை வாங்கி எடுத்துக்கிட்டு இதை நம்ம பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த புகழ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாருக்கும் அந்த கிரெடிட் வந்து ராம்கி சார் தான் போய் சேரும். ஏன்னா வந்து அதை தாங்கிட்டு யாரோ ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கரை பிடிக்கணும்னு சொல்லும்போது ஜெயராஜ் சார் வந்து எங்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. இட்ஸ் a great opportunity to make this such a nice film with a nice crew. So in this occasion I really thanks Ramki Sitharaman sir in this moment and thank you for the Jayaraj sir. அவர் மட்டுமே வளர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பெரிய கூட்டத்தை, ஏகப்பட்ட கலைஞர்களை வளர்த்து ஒரு பெரிய கலைத்தாயின் செல்ல மகன் நம்ம சார் என்றைக்கும் பெரிய ஆள் ஆகணும், இன்னும் உலக அளவில் சிறந்தவர் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுதலாக இருக்கணும். நம்மளும் கண்டிப்பாக அவருக்காண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். தேங்க்யூ ஜெயராஜ் சார். ராமலிங்கம் தனிகாசலம் அவர் பார்த்தீங்கன்னா ராம்கி சாரோட ஃப்ரெண்டு. சார் வந்து நீங்கள் கேளுங்க, அப்ரோச் பண்ணுங்க, அவருக்கு கரெக்டாக அந்த ரோல் ஆப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இட் வெரி கேஷுவல். ஃபர்ஸ்ட் ஃபில்ம், ஃபர்ஸ்ட் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. ஸோ அதுதான் அங்கே பெரிய ப்ளஸ். ஸோ அவ்வளோ டெடிக்கேஷன். சார் வந்து டோட்டலாக அந்த ஷூட்க்கு நிறைய அன்னைக்கு வீட்டில் வந்து பூஜை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு வந்து அந்த ஷூட்டில் எங்களுக்கு கலந்துக்கிட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சார். ஓவியர் வி.கே. துரை, கிவ் அ பிக் ஹேண்ட் பிகாஸ் இஸ் அன் ஆர்டிஸ்ட். ரொம்ப டெடிக்கேஷனு. அவருடைய அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு ஃபோட்டோ ஜெனட்டிக் ஃபேஸ் பயங்கரமாக. ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஸோ அதில் அசிஸ்டன்ஸாகவும் எல்லா வேலையும் எடுத்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ தேங்க்யூ துரை சார். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அவருடைய ஆக்டிங்கு. ஐ ரெக்வெஸ்ட் உதய் சரண். ஸோ கிவ் அ பிக் ஹேண்ட். ஸோ இவரும் வந்து ரொம்ப யதார்த்தமாக நிறைய ஃபிலிம்ஸு அசோசியேட் டைரக்டராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார். ரொம்ப பியூட்டிஃபுல். சார் சொன்ன மாதிரி சாருடைய அந்த பயிற்சி பட்டறையில் ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ஆக்டிங்கில் அவ்வளோ பேஷன் இருக்குது உதய் சரணுக்கு. ஸோ யதார்த்தமும் இருக்குது, நல்ல டெடிக்கேஷன். ஸோ இ வாஸ் வெரி நைஸ். நிறைய இவரும் நல்ல பியூட்டிஃபுல் ஆக்டர், நல்லா வருவார் ஒரு ஃபியூச்சரில். ஸோ தேங்க்யூ. தென் ஐ இன்வைட் கல்லிங்கல் ரவி சார். பல ஆண்டுகளாக எங்களோட பயணிச்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு படங்கள்லையும் ஒரு இன்ஸ்பெக்டர் ரோலு, டிஃப்ரெண்ட் ரோலு. இதில் வந்து அந்த கேஷியர் ரோலு பிரமாதமாக யதார்த்தமாக அழகாக பண்ணியிருந்தாரு. ஸோ பியூட்டிஃபுல். இஸ் எ வெல் விஷர் ஆஃப் யாத்ரா. ஸோ ஆல்வேஸ் தேங்க்யூ சார். கோபாலகிருஷ்ணன் கோபால், அவர் எங்களுடைய ஆக்டர், தியேட்டர் டீம்லேருந்து வந்த ஒரு ஆக்டர். ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு டிரைவராக அந்த பர்டிகுலர் பிரேக் போடுற சீனாக இருக்கட்டும், அந்த துணிஞ்சி உள்ள கேமரா இருந்து. ஏன்னா வேற ஆக்டருக்கு டிரைவிங் தெரினா ரொம்ப கஷ்டம். பட் ஹி நோஸ் வெரி பியூட்டிஃபுல் டிரைவிங் அஸ் ஆக்டிங் ஆல்சோ கேஷுவல். ஆமாம். நிறைய இப்போ பாண்டிச்சேரி கலைப்பண்பாட்டு துறையில் காலமாற்றம் என்ற நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்காரு, வீதி நாடகங்கள் பண்ணியிருக்காப்புல. இஸ் அ பியூட்டிஃபுல் ஆக்டர். நிறைய இப்போ ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்கமிங். ஸோ தேங்க்யூ கோபால். ஸோ பிரசாத் எங்களுடைய பறை டீச்சர், எங்களுடைய நாடக குழுவில் ஒரு முக்கியமான அங்கம். ஸோ அவர் ஜிப்மரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப டெடிகேட்டிவ். சிங்கிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும். ஸோ ஹி ஹஸ் ஆக்டட் வெரி நைஸ் அண்ட் ஹி சப்போர்ட்டட் எ லாட். ஆல்வேஸ் ஹி சப்போர்ட்டிங். ஈவன் இந்த பிளேயில் பார்த்துருப்பீங்க. ஸோ பிரசாத் தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ஐ ரெக்வெஸ்ட் மதிவானந்த். அந்த இதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு டீ பாயா ரொம்ப யதார்த்தமாக பிரமாதமாக பண்ணியிருந்தாப்புல. ஜெயராஜ் சார் வில்லனிக்கு இருக்கும்போது அவருடைய அசிஸ்டன்ட் இப்படிலாம் இருக்கணுன்ற மாதிரி அவருக்கு அழகாக கேஸ்டிங் பண்ணோம். ஸோ மதி ஹஸ் அ வெரி கேஷுவல் ஆக்டிங். ஈவன் சின்ன ரோலாக இருந்தாலும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்ககிட்ட தான் அந்த 500 நோட் வந்து க்ளோஸ்அப் கொஞ்சம் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மதிவானன். தென் ரவீனா, அவங்க அடித்தளத்துன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. பியூட்டிஃபுல்லாக லீடிங் ரோல் பண்ணவங்க, நல்ல டான்ஸர்,
ரொம்ப பிரமாதமாக வந்து இதில் யதார்த்தமாக அடித்தளத்துலையும் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஷீ இஸ் த டாட்டர் ஆஃப் ராஜாராம் அண்ட் தமிழ். ஸோ நம்ம கேமராமனுடைய டாட்டர். ஸோ அடுத்த வாரிசு வந்துட்டு இருக்கு, கலை வாரிசு வந்துட்டு இருக்கு. இந்த மூமெண்ட்டில் ஸ்கிரிப்ட் கோ-டைரக்டட் பை ராம்கி சீதாராமன், அவங்க பிரதர் வந்திருக்காங்க. சாருடைய 2 சன்மே மியூசிக்கில் இன்வால்வ்டு. ஸோ ஒரு ஆர்டிஸ்டிக் ஃபேமிலி தான். ஸோ அவருடைய பிரதர் வந்து ராம்கியும் ஃபில்ம்லேயும் சரி ஆர்டிஸ்டிக்கான விஷயம். ஸோ இந்த நேரத்தில் அவங்கள கௌரவப்படுத்துறது பெரிய விஷயம். ஏன்னா வந்து இஸ் ஸோ டெடிகேட்டட். ஒரு ஃபில்ம் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு நம்பிக்கையாக அதை பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும்போது பெரிய விஷயம். அது மெனக்கிட்டு ஒவ்வொரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்புனது பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கமிங். ராம்கி சாரோடைய மிஸ்ஸஸ் அவங்க ப்ரொடியூசர் அதிலிருந்து இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இட் வில் பி வெரி ஹாப்பி அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி அபவுட் தம். இளையராஜா சாரோட கிட்டாரிஸ்ட் சடா, அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணிடுங்க. இளையராஜா சாரே சின்ன வயசில் அவர் அந்த மியூசிக் கற்றுக்கும் போது சடா சாரோட வீட்டில் போய் தான் அந்த கிட்டார் விஷயங்களை அங்கே லேர்ன் பண்ணுற அப்படி ஒரு பாரம்பரிய மியூசிக் டைரக்டர் அவர். இந்த படத்துக்கு வந்து ராம்கி சார் இன்ட்ரோடக்ஷனில் நான் அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது சென்னையில். ஸோ வெரி பியூட்டிஃபுல் இந்த படத்துக்கு அந்த மியூசிக். ஏன்னா இது ரொம்ப யதார்த்தமான சிம்பிள் ஃப்ரேம் தான். பட் என்னுடைய பர்சனலாக நான் ஃபீல் பண்ணும்போது இந்த படத்தை மியூசிக் நல்லா தூக்கி கொடுத்துருக்கு. ஸோ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு மியூசிக் டைரக்டர், ஹி ஜஸ்ட் மேட் இட். தேங்க்யூ ஃபார் சடா சார். கேமராமேன் ராஜாராம், எங்களுடைய அனைத்து ஷார்ட் ஃபிலிமும் ராஜாராம் தான். ஸோ இதுக்கு நிறைய லென்ஸ் எல்லாம் மாற்றி ஒவ்வொரு ஷார்ட்ஸ்க்கும் தேங்க்யூ ராஜாராம். வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஸோ ரொம்ப நறுக்குன்னு ஒவ்வொரு ஷார்ட்ஸும் க்ளோஸ்அப்பாக இருக்கட்டும், வைடாக இருக்கட்டும், டாப் ஆங்கிளாக இருக்கட்டும், பிரமாதமாக ஹார்ட் ஒர்க்கிங். நல்ல டீமுக்கு தெரியும். நைட்டு எல்லாம் இண்டோர் ஷூட்ஸு, வெளியில் எல்லா இடத்துக்கும் ஃப்ரேம் வச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ராஜாராம். ஸோ ஐ இன்வைட் அவர் ஆர்ட் டைரக்டர் தனுஷ். கிவ் அ பிக் ஹேண்ட் டு ஹிம். பிகாஸ் எங்களுடைய டிராவலிங் ஏஜென்சியை கீழே இருக்கிற எங்களுடைய ஆர்ட் இதையே கம்ப்ளீட்டாக டிராவலிங் ஏஜென்சியை மாற்றின ஒரு ஆர்ட். இஸ் அ ரைட்டர், லிரிக் ரைட்டர், ஆர்ட் டைரக்டர், ஓவியர், இஸ் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டர். ஸோ அவர் எங்களுடைய எல்லா படங்களுக்கும் அவர் ஆர்ட் டைரக்டர். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் டு யாத்ரா தனுஷ். தேங்க்யூ தனுஷ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தென் ஐ இன்வைட் HJ சஞ்சய், அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன். ஸோ சஞ்சய் பயங்கர ஹைட்டாக இருக்கிறதுனால டாப் லைட்டுக்கெலாம் கரெக்டாக கொடுத்துருவார். மேக்ஸிமம் வீட்டில் சின்ன ஏரியாவாக இருந்தாலும் அழகாக. ஸோ யூ வாஸ் ரியலி டெடிகேஷன். எங்களுடைய பியூட்டிஃபுல் சப்போர்ட் சஞ்சய். அண்ட் இஸ் அ குட் ஃபோட்டோகிராஃபி ஆல்சோ நம்ம யாத்ராவில். ஸோ இந்த பெஸ்ட் விஷஸ் இன் த ஃபியூச்சர் சஞ்சய். பியூட்டிஃபுல். லூயிஸ் ராபின்சன் ஃபார் த இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ். பசங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸஸாக இருக்கட்டும். ஷீ இஸ் அ ரைட்டர். ரீசென்ட்லி அவங்க ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் நாவல் அவங்களுடைய கிராண்ட்மா பற்றி அழகாக எழுதி இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ தன்னுடைய நம்மளுடைய பாட்டி, நம்ம ஆயா, அவங்களுடைய நினைவுகளை ஒரு அழகான ஒரு புத்தகமாக வடிச்சிருக்காங்க. ஷீ இஸ் அ ரைட்டர். வெரி குட் சப்போர்ட் ஃபார் யார். ஐ இன்வைட் ஆதிலக்ஷ்மி, ப்ரொடக்ஷன் சப்போர்ட். அவங்க என்னுடைய மனைவி. ஸோ அவங்க தான் மெயின் பார்ட் ஆஃப் அவர் ஆர்ட் ஃபேமிலி, ஓல்ட் ஃபேமிலி. ஸோ அவ்வளோ சப்போர்ட் திஸ் மெனி இயர்ஸ், கிட்டத்தட்ட 18-19 இயர்ஸ் ட்ராவல் இந்த டீமில். ஸோ தேங்க்யூ ஆதிலக்ஷ்மி ஃபார் அ பியூட்டிஃபுல் சப்போர்ட். அண்ட் தென் ஐ இன்வைட் டாக்டர் எஸ் பிரியதர்ஷினி, ப்ரொடக்ஷன் சப்போர்ட். சின்ன வயசுலேருந்தே வளர்ந்து ஓவியம், இசை, அரங்கேற்றம் பரதநாட்டியத்தில் இன்னைக்கு டாக்டர் ஆஃப் பிம்ஸில் இருக்காங்க. என்னுடைய முதல் மகள், ஸோ எல்டர் டாட்டர் பிரியதர்ஷினி. ஸோ ஷீ இஸ் இன்ஸ்பைரிங். அண்ட் இங்கே பரதநாட்டியத்துக்கு இங்கே இருக்கிற பிள்ளைங்களும் இந்த மாதிரி கலையில் போனோம்னா படிப்பு கம்மிலாம் இல்லை. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள். கலை தான் மனசை ஒருங்கிணைக்கும், ஒருங்கிணைப்பு தான் கல்வி. கான்சன்ட்ரேஷன் இஸ் எஜுகேஷன். அது சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வீட்டில் பேரண்ட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொன்னாலும் படிப்பையும் இந்த கலையும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். தேங்க்யூ பிரியதர்ஷினி ஃபார் யுவர் சப்போர்ட். தென் ஐ இன்வைட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெயபாரதி. ஸோ அவங்க பியூட்டிஃபுல் டான்ஸர், ஆக்ட்ரஸ். இந்த ஃபில்முக்கு காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும். ஸோ வெரி பியூட்டிஃபுல் சப்போர்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ். ஸோ எங்களை பிளேவாக இருக்கட்டும், டான்ஸர் எல்லாம் கோஆர்டினேட் பண்ண இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங். ஸோ மல்டிபிள் டேலண்ட்ஸ். இங்கே வந்தோம்னா எல்லாமே அவங்கவுங்க எல்லாரும் கேமரா ஆப்ரேட் பண்ணுவாங்க, எடிட்டிங் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஜெயபாரதி. தேங்க்யூ ஸோ மச். ஆர்ட்டுக்காக தன்னை டெடிகேட் பண்ணிட்டு இருக்க கருணாமூர்த்தி சார் வந்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ். இந்த மாற்றம் அப்படின்னு ஒரு படத்தை நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாற்றத்தில் எனக்கு ஒரு மாற்றம் கிடைச்சது. அவர் நிறைய படம் பண்ணணும், அடுத்தது பெரிய படம் பண்ணணும். அவர் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, எனக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். HR ஃபிலிம் சார்பாக சாரை நான் கௌரவப்படுத்துகிறேன்.
Thank you, sir, for coming. Written and directed by Yatra Srinivasan sir. ஃபுல்லாக எனக்கு பண்ணி கூட ஈக்குவலாக. ஸோ அதனால தான் அவர் அங்கே முடிச்சேன். ஸோ இங்கே வந்து நிறைய நைட்டு எங்கள் வில்லேஜுக்கெல்லாம் போய் ஸ்ட்ரீட் ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்படி தான் எல்லாமே. ஆல் இன் ஆல் வெரி பியூட்டிஃபுல் ஹார்ட். நல்லா வரணும். அவருக்கான ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் ஒரு முக்கியமான ரோல் நான் எழுதிட்டு இருக்கேன். அவங்க நிறைய ட்ராமாஸில் ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட். நேற்று தான் சொன்னேன், வாங்க ஒரு சின்ன பிள்ளை நாங்கள் அந்த ஒரு பயிற்சி பட்டன் எடுத்து ஒரு அம்மா ரோல் இம்மிடியட்டாக உள் வாங்கிக்கிட்டு பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அவங்க வந்து மல்டிபிள் டேலண்ட். இந்த சிங்கர் நாடகம் பிலோ பண்ணி நிறைய நாடகங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய அப்பியரன்ஸ், அவருடைய விஷயங்கள் கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு நல்ல பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அவரு யாக்காவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இங்கே வந்து மென்டல் ஹெல்த்கான பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ பி ஃபார் த ஒர்க். Yeah. Thank you. So always supporting. Thank you. Yeah. வீட்டெடுத்துட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரசாத். எல்லாருக்கும் எங்களுடைய யாத்ரா சார்பாக HR ஃபிலிம் சார்பாக நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு மெமரபிள் மூமெண்ட். இந்த ஃபிலிம் கிட்டத்தட்ட ஒரு 8 months 9 months முன்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு நிறைய இன்டர்நேஷ்னலி போயிட்டு அவார்ட்ஸ்க்கான வாங்கிட்டு அது எப்போ பார்க்கணும் உங்களோட சேர்ந்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இது எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து டீம் எஃபோர்ட். ஏன்னா டைரக்ஷன், ஆக்டிங், கேமரா எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அந்த அவார்டு பார்த்தீங்கன்னா கூட அந்த 22 வந்து ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், மியூசிக், ஆக்டிங். ஏன்னா ஆக்டர்ஸ்க்கு அந்த இவருக்கு வந்து பெரியவருக்கு வந்து 3 அவார்டு வந்திருக்கு அவருக்கு ஆக்டருக்கு. ஸோ அதனால் வந்து இது டீம் எஃபோர்ட். எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் அந்த மெயின் கேரக்டர் பண்ண அந்த பெரியவர் நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் அந்த நம்ம பிஸ்னஸ் மேனாக பண்ண ஜெயராஜ், அப்புறம் நம்ம ராமலிங்கம் டானா பண்ணிட்டாரு. அப்புறம் இன்னொரு கார்த்திக், ஆனந்த். ஏன்னா அவங்க கேரக்டர் பேர் தான் தெரியுது எனக்கு. அது எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த சின்ன பொண்ணு நல்லா நடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த அசிஸ்டண்ட்டாக வந்து அவரு நல்லா பண்ணியிருந்தாரு, சுந்தரம் கேரக்டர். ஆஃபீஸ் பாய் கூட நல்லா பண்ணியிருந்தார். சின்ன ரோலாக இருந்தாலும் அவர் நல்லா நேச்சுரலாக பண்ணியிருந்தார். ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த படம் இவ்வளோ இருந்தாலும் அந்த மியூசிக் தான் வந்து அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. நம்ம சதா சார் பண்ணினாரு. அவர் உங்களுக்கு தெரியும், அவர் இளையராஜாவோட எல்லா கிட்டாரும் அவர் தான் அவர் பண்ணாரு. அவருக்கும் அவார்டு வந்திருக்கு, அவருக்கு கிடைச்சிருக்கு, இன்டர்நேஷ்னல் அவார்டு கிடைச்சிருக்கு. நல்லா. ஸோ அதான் கதை, நான் எப்படி கதை எழுதி எப்படி நம்ம ரைட்டிங்கில் இருந்தோமோ அது மாதிரி நல்லா எடுத்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நல்லா பண்ணீங்க. டைரக்ஷன், எடிட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் நம்ம இந்த படம் வந்து அவுட்புட் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப நன்றி. இட்ஸ் டீம் எஃபோர்ட். எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாம் நல்லா பண்ணுங்க. நீங்கள் நிறையா படம் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் வாழ்த்துக்கள். இன்னும் நல்லா பண்ணி இன்னும் நான் இந்த மாதிரி அவார்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். அவார்டுக்கெலாம் அனுப்பி நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அடுத்த நீங்கள் போக முடியும். நல்லா பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இட் வாஸ் அ கிரவுண்ட் பிரேக்கிங் ஃபிலிம்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொடுக்குற சப்ஜெக்ட் வந்து சில பேர் தான் எடுப்பா. பிகாஸ் எவ்ரிபடி வில் லுக் அட் த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட். பட் ஒரு சோஷியல் சப்ஜெக்டை எடுத்து அதுவும் இந்த கரெக்ட் டைமில் இட் வாஸ் லான்ச்ட் அண்ட் ஐ திங்க் அது ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்னு. ஸோ வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் ப்ராஜெக்ட்ஸ் வித் யூ. உங்க டைரக்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஆங்கிளாக இருக்கட்டும், த வே யூ டிரான்சிஷன் பிட்வீன் சீன்ஸ், இட் போரே அடிக்கலை. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எவ்வளோ கிறிஸ்பாக எடுக்க முடியுமோ, ஐ திங்க் யூ அண்ட் ராம் டிட் அ கிரேட் ஜாப். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் ப்ராஜெக்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். We'll do more projects, sir, and thank you so much for such a opportunity. Okay. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.